ஹலோ ஹால் 75,000 இருந்த சில்வர் இன்னைக்கு 2.5 லட்சத்து தொட்டு திடீர்னு டக்குன்னு கிராஷ் ஆகியிருக்கு. நம்ம எல்லாரும் சில்வரை எப்பவும் 75,000 இருந்து 90,000 ரேஞ்சில தான் பார்த்து பழகிட்டோம். பட் சடனா ரேட் டபுள் ஆகிடுச்சு. மார்க்கெட்ல சப்ளை ஷார்டேஜ் வேற, சைனா வேற எக்ஸ்போர்ட்ஸை குறைக்கிறாங்க. இப்போ இருக்கிற மெயின் கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு டெம்பரரி தானா, திரும்ப 1 லேக் கீழே போகுமா, இல்லைன்னா இனி பெர்மனண்டா இப்படிதான் இருக்குமா? லாஸ்ட் 1 இயர்ல சில்வர் 150% ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. அதுல 50ல இருந்து 60% ப்ராஃபிட் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல மட்டும் வந்ததுதான். பிரைஸ் 2.5 லட்சத்து போனது பெரிய மேட்டர் இல்ல. ஒரே நாள்ல 25,000 ரூபாய் டவுன் ஆயிடுச்சு. சோ புரிஞ்சுக்கோங்க, இப்போ ரிஸ்க் பிரைஸ் இல்ல, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. பிரைஸ் ஸ்ட்ரைட்டா மேல போகணும்னு நம்ப வேண்டாம். ஏன் சில்வர் இப்போ இவ்வளவு காஸ்ட்லி? இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், சோலார் பேனல்ஸ், இவிஸ் அண்ட் ஏஐ ஹார்ட்வேர்ஸ்க்கு சில்வர் ரொம்ப முக்கியம். சில்வர் இல்லாம வேலை நடக்காது, சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது. ஸ்டாக் ஷார்டேஜ், எம்சிஎக்ஸ் அண்ட் குளோபல் குடோன்ஸ்ல சில்வர் ஸ்டாக் காலி ஆகிட்டு வருது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இப்போதான் சில்வர் இவ்வளவு கம்மி. தி சைனா ஃபேக்டர், இந்த ஜான் 1ல இருந்து சைனா சில்வர் வெளியே அனுப்புறத ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. லைசன்ஸ் இல்லாம யாரும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவங்க நாட்டு யூஸ்க்கு சில்வர் தேவைன்னு மொத்த ஸ்டாக்கையும் லாக் பண்ணிட்டாங்க. சோ மார்க்கெட்ல சில்வர் கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் ரேட் குறையாம ஸ்ட்ராங்கா இருக்கு. சில்வர் வெறும் ஒரு மெட்டல் மட்டும் இல்ல, அது யூஎஸ் எக்கானமி எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு மிரர் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, யூஎஸ் பேங்க் வட்டியை குறைச்சா டாலர் வேல்யூ குறையும், அப்போ சில்வர் ரேட் இன்னும் ஏறும். ஆனா வட்டியை குறைக்கலன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகிடும், அப்போ சில்வர் ரேட் டக்குன்னு கீழே விழுந்து பழைய ரேட்டுக்கு வந்துடும். ஸோ சில்வர் ரேட் மொத்தமும் யூஎஸ் பேங்க் கையில தான் இருக்கு. ஸோ டார்கெட் என்னன்னா, லாங் டேர்ம்க்கு ஃபியூச்சர் ரொம்ப பாசிட்டிவ், ஏன்னா சில்வர் தேவை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஷார்ட் டேர்ம்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரைஸ் ரொம்ப வேகமா மேல போயிருச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் செட் ஆக 1.8 லேக்ஸ் டு 2.1 லேக்ஸ் ரேஞ்சுக்கு வரலாம். ஆனா சில்வர் கிடைக்கிறது இன்னும் கஷ்டமானா இது 3 லேக்ஸ் வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க. சோ ட்ரேடர்ஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க. மார்க்கெட் இப்போ ஸ்டேபிளா இல்ல, ஒரே நாள்ல 25,000 ஏத்த இறக்கமா இருக்கு. சோ அதிகமா வாங்கி மாட்டிக்காதீங்க, கம்மியான குவான்டிட்டியில ட்ரேட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸ்ல பெரிய ரிஸ்க் எடுக்கிறத விட ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்றது பெட்டர். இன்வெஸ்டர்ஸ் இப்பவே இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு வாங்க வேண்டாம். ரேட் எப்போ கொஞ்சம் குறையுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. சில்வர் பீஸ் ETF இல்லனா பிசிக்கல் சில்வரா வாங்கலாம். முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, சில்வர் உங்களை சேஃபா பாத்துக்கும். அது லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒரே ராத்திரியில ஜாக்பாட் தராது. சில்வர் வச்சு பிசினஸ் பண்றவங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுற ஸ்டாக்கை இப்பவே புக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனா ப்ராப்ளம்னால போக போக கைக்கு சில்வர் கிடைக்கிறது கஷ்டமாகலாம். சிம்பிளா சொல்லணும்னா, 70,000 இருந்த சில்வர் இன்னைக்கு 2.5 லட்சம்னு கேட்கும் போது ஷாக்கா இருக்கு. ஆனா சில்வரோட தேவையும் ஷார்டேஜும் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் ஹைப்பா, இல்ல இதுதான் நிஜமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சில்வர் ஆப்ஷன்ஸை எப்படி சேஃபா ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மறக்காம இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.